அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நாங்கள் கணனி மொழிபெயர்ப்பிகள் கம்ப்யூட்டர் டிரான்ஸ்லேட்டர்ஸ் பற்றி படிக்க போகின்றோம். முதலாவது காணொளியில் கணனி மொழிகள் பற்றியும் அவற்றின் வகைகள் பற்றியும் அறிந்து கொண்டிருப்பீர்கள். ஒருங்கு சேர்ப்பு மொழி மற்றும் உயர்மட்ட கணனி மொழியில் எழுதப்படுகின்ற செய்நிரல்களை எவ்வாறு கணனி புரிந்து கொள்கின்றது, அதற்கு எந்த வகையான மென்பொருட்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றி தான் படிக்க போகின்றோம். இப்போது வீடியோக்குள்ள போகலாம். இயந்திர மொழி தான், அதாவது பைனரி ஃபார்மேட்டில் தான் கணனியால் விளங்கி கொள்ள முடியும். அதாவது 0, 1 ஆகியவற்றை கொண்டமைந்ததாக இருப்பதனால் எந்த விதமான மொழி பெயர்ப்பிகளும் இங்கு தேவையில்லை. இயந்திர மொழியானது கணனிக்கு மிக நெருக்கமானது என போன வீடியோவில் பார்த்திருந்தோம். கணனியினுடைய சொந்த மொழி இயந்திர மொழி. ஆகவே இயந்திர மொழியில் எழுதப்பட்ட செய்நிரல்களை எந்த மொழி பெயர்ப்பியும் இல்லாமல் நேரடியாக கணனியினால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் ஒருங்கு சேர்ப்பு மொழி மற்றும் உயர்மட்ட கணனி மொழிகளில் எழுதப்பட்ட செய்நிரல்களை கணனியினால் நேரடியாக விளங்கிக் கொள்ள முடியாது. உதாரணமாக, நாங்கள் தமிழ் பேசுபவர்கள் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பிரெஞ்சு மொழியில் நம்முடன் பேசும்போது எம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே தமிழ் மற்றும் பிரெஞ்சு ஆகிய இரு மொழிகளும் தெரிந்த ஒருவரை மொழிபெயர்ப்பாளராக வைப்பதன் மூலமே நாம் பேசுவதை அவரிற்கும் அவர் பேசுவதை நாங்களும் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இவற்றை மொழிபெயர்ப்பு செய்வதற்கு மொழிபெயர்ப்பிகள் டிரான்ஸ்லேட்டர்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. மொழி மாற்றிகள் அல்லது மொழிபெயர்ப்பிகள் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இவையும் மென்பொருள் சாஃப்ட்வேராகத்தான் உள்ளது. நாங்கள் கணனி மொழியை பயன்படுத்தி எழுதுகின்ற செய்நிரல்களை கணனியுடைய சொந்த மொழியாகிய இயந்திர மொழிக்கு மாற்றுவதற்கு தான் இந்த மென்பொருள் பயன்படுத்தப்படுகின்றது. நாங்கள் கணனி மொழியை பயன்படுத்தி எழுதுகின்ற செய்நிரல் தொகுப்பானது சோர்ஸ் கோட், மூல செய்நிரல் என அழைக்கப்படுகின்றது. இந்த சோர்ஸ் கோடானது மொழிபெயர்ப்பினால் மொழிபெயர்க்கப்பட்டு பைனரி கோட் அல்லது ஆப்ஜெக்ட் புரோகிராமாக மாற்றப்படுகின்றது. இந்த பைனரி கோட் அல்லது ஆப்ஜெக்ட் புரோகிராமானது 0, 1 ஆகியவற்றை மாத்திரம் கொண்டமைந்ததாக காணப்படுகின்றது. கணனி மொழிபெயர்ப்பிகளை பிரதானமாக 3 வகைப்படுத்தலாம். ஒருங்கு சேர்ப்பி அசெம்பிளர், தொகுப்பி கம்பைலர், வரி மொழி மாற்றி இன்டர்பிரிட்டர் என 3 வகைப்படுத்தலாம். ஒருங்கு சேர்ப்பு மொழி அசெம்பிளி லாங்குவேஜில் எழுதப்பட்ட செய்நிரலை கணனியினால் விளங்கி கொள்ளத்தக்க இயந்திர மொழியாக மாற்றுவதற்கு ஒருங்கு சேர்ப்பி அசெம்பிளர் எனப்படுகின்ற மொழிபெயர்ப்பி பயன்படுத்தப்படுகின்றது. தொகுப்பி மற்றும் வரி மொழி மாற்றி ஆகிய இவை இரண்டுமே உயர்மட்ட கணனி மொழிகளை இயந்திர மொழிக்கு மாற்றுவதற்கு பயன்படுத்துகின்ற மொழிபெயர்ப்பிகள் ஆகும். இப்போ இவை இரண்டையும் தனித்தனியாக பார்க்கலாம். உதாரணமாக, நீங்கள் ஏதாவது ஒரு உயர்மட்ட கணனி மொழியை பயன்படுத்தி செய்நிரல், அதாவது எளிய ஆங்கில சொற்களை பயன்படுத்தி பல வரிகளில், உதாரணமாக 20 வரிகளில் எழுதியுள்ளீர்கள் என வைத்துக்கொள்வோம். அந்த 20 வரிகளில் எழுதப்பட்ட சோர்ஸ் புரோகிராமை மொழிபெயர்க்க கம்பைலர் பயன்படுத்தும் போது அந்த 20 வரிகளும் ஒரே தடவையில் ஆப்ஜெக்ட் புரோகிராமாக மாற்றப்பட்டுவிடும். ரைட், 20 வரிகளை கொண்ட அந்த சோர்ஸ் புரோகிராமை மொழிபெயர்க்க இன்டர்பிரிட்டர், அதாவது வரி மொழி மாற்றியை நாங்கள் பயன்படுத்தும் போது சோர்ஸ் புரோகிராமில் உள்ள ஒவ்வொரு வரியும், அதாவது ஒவ்வொரு லைனும் தனித்தனியாக மொழிபெயர்க்கப்பட்டு ஆப்ஜெக்ட் புரோகிராமாக மாற்றப்படும். உதாரணமாக, ஆங்கில மொழியில் அமைந்த ஒரு கடிதத்தை நாங்கள் தமிழ் மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டுமெனின் அந்த கடிதத்தை முழுமையாக வாசித்துவிட்டு அதனை தமிழில் மொழிபெயர்ப்பது கம்பைலர் என குறிப்பிடலாம். அந்த ஆங்கில கடிதத்தில் உள்ள ஒவ்வொரு வரியையும் தனித்தனியாக வாசித்து ஒவ்வொரு வரியையும் தனித்தனியாக தமிழுக்கு மொழிபெயர்க்கப்படுமாயின் அதனை வரி மொழி மாற்றி இன்டர்பிரிட்டர் எனவும் குறிப்பிட முடியும். இப்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கியிருக்கும். உயர்மட்ட கணனி மொழிகளில் சில மொழிகள் கம்பைலர் மூலமும் சில மொழிகள் இன்டர்பிரிட்டர் மூலமும் மொழிபெயர்க்கப்படுகின்றன. உதாரணமாக, தரம் 11இல் நீங்கள் படித்த பெஸ்கேல் எனும் கணனி மொழியானது ஒரு கம்பைலர் தொகுப்பியை பயன்படுத்தி மொழிபெயர்க்கப்படுகின்ற ஒரு
உயர்மட்ட கணனி மொழி. இது போன்ற பயனுள்ள ICT பாட வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பதன் மூலம் உடனுக்குடன் வீடியோக்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வீடியோவில் நாங்கள் பைத்தன் கணனி மொழி பற்றி படிக்கலாம். நன்றி.